ஸோ கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகுது. ஸோ வீட்டில் இருந்தே கிருஷ்ணர் பொம்மை எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் இப்போ மேம் சொல்ல போகிறாங்க. நம்ம இந்த பொம்மையை, இந்த சாதாரண பொம்மையை ஒரு அழகான கிருஷ்ணரை மாற்றிடலாம். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிட்டு பார்த்தீங்களா, 90% ரெடி பண்ணிட்டோம். ஸோ கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகுது. கிருஷ்ண ஜெயந்தி வரப்போனாவே வீட்டில் எல்லாருக்குமே வந்துட்டு கிருஷ்ணர் தான் ஸ்பெஷல். எல்லோரும் வந்துட்டு கிருஷ்ணர் கால் பதிச்சு அந்த மாதிரிலாம் வந்துட்டு செய்வாங்க. சில பேர் கிருஷ்ணர் பொம்மையும் செய்வாங்க. ஸோ வீட்டில் இருந்தே கிருஷ்ணர் பொம்மை எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் இப்போ மேம் சொல்ல போகிறாங்க. எனக்கு வந்துட்டு பொம்மை டெக்கரேட் பண்ணலாம் தெரியாது. மேம் தான் சொல்லித்தர போகிறாங்க. அது வந்துட்டு கிருஷ்ணராக வருதா இல்லையான்னு வந்துட்டு என்ன பார்க்கலாம். கிருஷ்ணரை இப்போ பண்ண போகிறோம் மேம். அது கிருஷ்ணராக வரத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க மேம் கொஞ்சம். கண்டிப்பாக ஒரு பிகினர் தான் சொன்னேன் இல்லையா, ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் யார் வேணால் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இண்டஸ்ட்ரியில் வரலாம். ஒன்லி திங்ஸ் கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி, அது இருந்தாலே போகிறோம். இப்போது என்ன ஐட்டம்ஸ் வேணும்னு நான் சொல்கிறேன், சரியா? இந்த இப்போ நான் காட்ட போகிற ஐட்டம்ஸை ஒரு ஐட்டம் தவிர்த்து எல்லாமே லோக்கல் மார்க்கெட்டில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கும், சரியா? அது என்னெல்லாம்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பொம்மை, என்ன பொம்மையாக இருந்தாலும் சரி, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கா, லட்சணமாக இருக்கா, அது மட்டும் பாருங்கள். ஒரு பிளாஸ்டிக் பொம்மை, ஒரு பட்டு துணி, ஏதோ ஒரு துணி, உங்கள் வீட்டில் இருக்கிற ப்ளவுஸ் பிட்டு வந்திருக்கும் இல்லையா, வெத்தலை பாக்கு கொடுக்கும்போதெல்லாம் வந்து வர ப்ளவுஸ் பிட்டு, சாரியில் தைக்காத ப்ளவுஸ் பிட்டு, அந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் பிட்டு. அப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்டோன் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, டெய்லர் நம்ம ப்ளவுஸ்ல எல்லாம் வச்சு தைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்டோன், கொஞ்சம் ஸ்டோன் ஐட்டம். ஒரு கம், என்ன கம் இருந்தாலும் சரி, ஃபெவிகாலோ எது இருக்கோ அந்த கம், ஊசி நூல் இருக்கா, இது ஐட்டம்ஸ் இருக்குது. இதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? எல்லா சுவாமி கோவில் எங்கெல்லாம் இருக்கோ அது பக்கத்தில் கடையில் இந்த க்ரௌண்ட் இருக்கும். இது மாதிரி ஒன்று வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்து ஏதோ ஒரு நெக்லஸ், குட்டி குட்டி நெக்லஸ் நம்ம கிடைக்கிறதா எல்லா கடையிலையும், ஒரு நெக்லஸ். அப்புறம் இதுவும் வந்து நம்ம இந்த க்ரௌண்ட் கிடைக்கிறது இல்லையா, அந்த கடையில் இந்த மாதிரி எதுவும் கிடைக்கும். இல்லைன்னா இது எப்படி பண்ணலான்னு கூட நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இது ஒன்று. இந்த மாதிரி லேஸ் ஐட்டம்ஸ், இவ்வளோதான் ஐட்டம் மினிமம் வேணும். ஊசி நூல் தைக்கிறதுக்கு நான் ஒரு கண் ட்ரா பண்ணுறதுக்காக ஒரு மார்க்கரும் ஐலைனரும் வச்சுட்ருக்கேன். இதுவும் நம்ம வீட்டில் இருக்கும். ஐலைனர் இல்லாத வீடே இருக்காது, நாம் யூஸ் பண்ணுற ஐலைனர் தான் இது. ஸோ இப்போ இல்லாத ஐட்டம் இது வந்து இந்த ஹேர் நான் யூஸ் பண்ணுறேன். இது உங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, பிளாக் உள் கிடைக்கும் இல்லையா, உள்ளன் நூல், அதை வாங்கி ஹேராக யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம இந்த பொம்மையை, இந்த சாதாரண பொம்மையை ஒரு அழகான கிருஷ்ணரை மாற்றிடலாம், சரியா? நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைஸ் பொம்மை வாங்குவாங்க இல்லையா. ஸோ நான் இப்போ வந்து இதுக்கு வந்து 30 இன்ச்சஸ் லென்த் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பொம்மை இது வந்து 12 இன்ச்சு. ஸோ நீங்கள் 12 இன்ச் டால் வாங்குறீங்கன்னா 30 இன்ச்சஸ் லென்த்து, 7 இன்ச்சஸ் வித் எடுத்துக்கோங்க. இந்த துணியை, இந்த பொம்மையை எப்படி இதில் வைங்க. பஞ்சகச்சம் கட்ட போகிறோம். பஞ்சகச்சம்னா வேஷ்டி, ஓகே? இதை வந்து ஈக்குவல் மெஷர்மெண்ட். இப்போது இந்த இடத்துல இந்த ஈக்குவல் மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுட்டு இந்த சென்டர் போர்ஷன் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஒன்று போதுமா? இன்னொரு ஸ்டிச் போட்டுடுங்க. ஸ்ட்ராங்காக இருக்கணும். கிருஷ்ணருக்கு வேஷ்டி அவுந்து வந்துடாமல் நம்ம பூஜை பண்ணுற வரைக்கும் கிருஷ்ணரோட வேஷ்டி அழகாக இருக்கணும். இப்போ டைட் ஆகிடுதா? அது அப்படியே அந்த நூல் இருக்கட்டும். இப்போ இந்த டாலோட லெஃப்ட் சைடு, ஸோ நீங்கள் இந்த லெஃப்ட் சைடில் ஒரு துணி இருக்கா, இந்த துணி இந்த 2 காலுக்கும் நடுவில் இப்படி ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிடுங்க. பெரியவங்க எல்லாம் பஞ்சகச்சம் கட்டின்னு பார்த்துட்டு இருக்கீங்களா, அந்த மெத்தடில் இப்போ கட்ட போகிறோம். இது நம்ம பின்னாடி ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு முன்னாடி பண்ணிவிடுவோம். இதில் என்ன பண்ணணும், இங்கே சாரிக்கு நம்ம எப்படி ப்ளீட்ஸ் எடுப்போம், அந்த மாதிரி ப்ளீட்ஸ் எடுங்க. எடுத்துட்டு அது பின்னாடி இருக்குது ஆல்ரெடி, இப்போ முன்னாடி. ஓகே. இது இப்படி வளைச்சு கொண்டு வந்து, இது ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுவோம், புடவைன்னா இப்படி உள்ள சொருகிப்போம் இல்லையா, ஆக்சுவலாக உள்ள சொருகணும். உங்களுக்கு ஈஸி இருக்கிறதுக்காக இந்த ஸ்டிச் போட்டுடலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறது எடுத்துருவோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, 2 பக்கமும் ஸ்டிச் போடுங்க. இந்த பக்கம் ஸ்டிச் போடணும், இப்படியே கொண்டு வந்து இந்த பக்கம் ஸ்டிச் போடுங்க. இதோட சேர்த்து இந்த ஃபர்ஸ்ட் இதோட சேர்த்து. ஆமாம், அப்படியே இந்த பக்கம் கொண்டு வாங்க.
இதுதான் இப்போ இந்த மாதிரி ஆகிடுதா. இப்போ ஸ்ட்ராங்காக இன்னொரு தையல் போட்டுடலாம். இப்படி போட்டோன்னா முடிச்சு போட்ட மாதிரி ஆகிடும். அவ்வளோதான். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துருவோம். அதே மாதிரி பின்னாடி ஃப்ளீட்ஸ் எடுங்க, பின்னாடி ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். எடுத்துகிட்டு கையிலே இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா அந்த அந்த ஜரிகை அழகாக அப்படியே நின்று. இந்த ஒரு ஸ்டிச் போடுங்க. இப்போ அடுத்து இடுப்பில் வரும் அங்கவஸ்திரம் சொல்லுவோம் இல்லையா, இடுப்பில் வரும் பெல்ட் மாதிரி. ஸோ இந்த இது வந்து டைட்டாக அப்படி லூஸாக கட்டியிருந்தா கூட இந்த அங்கவஸ்திரம் இருக்குன்னா அது வந்து டைட்டாக அந்த வேஷ்டியை பிடிச்சிக்கும். இப்போ இந்த மெஷர்மெண்ட்டை சுற்றி இடுப்பை சுற்றி இந்த மெஷர்மெண்ட் எடுத்துட்டு இப்படி கம் இங்கே வேணால் ஸ்டிச் போடலாம், இல்லைன்னா கம் போட்டு ஒட்டிடுங்க. இப்போ அங்கவஸ்திரம் கட்டிட்டோம். ஸோ இதுக்கு மேலே இந்த பெல்ட்டை வந்துட்டு நமக்கு போட போகிறோம். எப்போவுமே ஸ்டிச் பண்ணோன்னா நிறைய நாள் அந்த வேஷ்டி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒட்டிட்டோன்னா சிலப்போ அந்த கம்மோட குவாலிட்டி நல்லா இல்லைன்னா அது வந்துடும். அதனால இப்போ என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல ஏன் சைடில் தைக்கிறோன்னா அந்த தையல் தெரியாமல் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த அங்கவஸ்திரத்தை அப்படி வச்சு இங்கே இழுத்து ஸ்டிச் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதுதான். இது நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பண்ணதுனால உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. இல்லைன்னா வெறும் 20 மினிட்ஸில் ஒரு டாலை வந்து அழகாக கிருஷ்ணராக அலங்காரம் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகலை, வேஷ்டி கட்டிட்டோம் இல்லையா. இது மாதிரி விதவிதமாக வேஷ்டி கட்டலாம். அதுதான் கிளாஸில் கற்றுக் கொடுப்பேன். 5 டைப் ஆஃப் வேஷ்டி, 10 டைப் ஆஃப் கட்டலாம் எப்படி அப்படின்னு. இஸ்கான்லாம் எப்படி கிருஷ்ணருக்கு அழகழகாக ட்ரெஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், அவருக்கு வந்து ஜுவல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். நம்ம சொன்னோம் இல்லையா ஒன்று ஒன்றா. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த ரெடிமேட் நெக்லஸும் போடலாம், இல்லைன்னா இந்த ஸ்டோன். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். இந்த கையில் வளையல் போட்டால் எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுப்பீங்களோ அவ்வளோ மெஷர்மெண்ட் எடுங்க. மெஷர்மெண்ட் எடுத்தீங்களா, கட் பண்ணிக்கோங்க. அதே ஈக்குவல் மெஷர்மெண்ட் இன்னொன்று எடுத்துக்கோங்க, 2 கைக்கும் வேணும் இல்லையா. ஆமாம். அலங்காரம் வந்து க்ரியேட்டிவிட்டி. எவ்வளோ ஜுவல்ஸ் வேணாலும் போடலாம். எவ்வளோ 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 அலங்காரம் பண்ணுறோமோ. கிருஷ்ணர் வந்து அலங்கார பிரியன் இல்லையா, அதனால நிறைய ஜுவல்ஸ் போட போட அவர் அழகா இருப்பாரு. இங்க க்ளூ போட்டுட்டு அது க்ளூ போட்டுட்டும் போடலாம், இதுலயும் க்ளூ போட்டு போடலாம், அப்படி வேணாலும் பண்ணலாம். போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஒரு 3 செகண்ட்ஸ் 4 செகண்ட்ஸ் பிடிச்சுட்டா போறோம். எப்போவுமே இந்த ஒட்டுற போர்ஷன் கீழே வந்துடுதுன்னா மேலே வந்து நீட்டாக இருக்கும். இப்போ ஒட்டும்போது நமக்கு இந்த இடத்துல ஜாயிண்ட் தெரியாமல் இருக்கும். அது காயட்டும், அதுக்குள்ளே நம்ம நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி பண்ணுவோம். அவருக்கு இதே மாதிரி நெக்லஸ் ஒரு சோக்கர் மாதிரி போடலாம், அது ஒட்டிடும். இப்போ நெக்லஸுக்கு இப்படி அதோட மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஒரு சோக்கர் மாதிரி ஒன்று போடலாம். இப்போ ஸ்டிக் எடுத்து பார்த்தீங்களா, அவ்வளோதான். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அவ்வளோ. அடுத்தது இந்த இப்படி கூட போடலாம். இப்படி ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஜுவல்ஸும் யூஸ் பண்ணலாம். ரெடிமேட் ஜுவல்ஸ் போடணும்னா ரெடிமேட் ஜுவல்ஸ் போடலாம். இந்த மாதிரியும் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்படியா? ஆமாம். இங்கே ஒன்று இப்படி ஒன்று போடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹேர் ஒட்டுவோம். கிருஷ்ணருக்கு அழகாக வரும் ரெடிமேட் இயர்ரிங். ஜிமிக்கி இருந்தால் ஜிமிக்கி போடலாம். என்ன இயர்ரிங் இருக்கோ, என்ன உங்களுக்கு கிடைக்கிறதோ அந்த இயர்ரிங். நான் அது வரைக்கும் டால்ஸ்லாம் பண்ணது கிடையாது, ட்ராயிங் கூட பண்ணது கிடையாது. பட் இது ரொம்ப, அதாவது ஒன்ஸ் நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது. பட் ஆனால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு மேக்ஸிமம் 15 மினிட்ஸில் முடிச்சிடலாம். அது கிருஷ்ணராக வரும். கிரியேட்டிவிட்டி மட்டும்தான். அழகாக நம்ம கொஞ்சம் பொறுமையாக, நீங்கள் சொல்கிற மாதிரி பொறுமையாக பண்ணிங்கன்னா யார் வேணும். 8 இயர் குழந்தைங்கள்லாம் வந்து சம்மர் சீசனில் வந்து டால் மேக்கிங் கற்றுட்டுருக்காங்க. அழகாயிட்டார் பார்த்தீங்களா. அடுத்தது வந்து முடி ஒட்டலாம். இவருக்கு முடி ஒட்டினா, முடி ஒட்டும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒட்டணும். ஏன்னா இது பிளாக் கலர், நம்ம கம்மு பட்டு எடுத்து வச்சுக்கோங்களேன், முடி வைட்டாக தெரிய ஆரம்பிச்சிடும். பட் அப்படி தப்பாக எடுத்துனா கூட நம்ம அந்த போர்ஷன் எங்கே கம் பட்டிருக்கோ அதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ எங்கே முடி ஒட்ட போகிறோமோ அங்கே மட்டும் கம் போட்டால் போகிறோம். இப்போ இந்த இடத்துல கம் போடுங்க, சென்டரில் ஒரு லைன் போடுங்க, இங்கே ஒரு போடுங்க, நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிப்போம். போகிறோம். இது என்ன பண்ணணும்னா ஸ்ப்ரெட் பண்ணணும். அடுத்தது இந்த ஹேர் வந்து என்ன கிருஷ்ணருக்குலாம் நிறைய ஷோல்டர் வரைக்கும் லெங்த் ஹேர் இருக்கும் இல்லையா. நம்ம கிருஷ்ணர் படம்லாம் அப்படி தானே பார்த்துருக்கோம், சுவாமி படத்துல எல்லாம். இந்த மாதிரி இப்படி வச்சு
முடி வந்து ரொம்ப சீக்கிரம் ஒட்டிக்கும். அது காயட்டும். அதுக்குள்ளே நம்ம நெக்ஸ்ட் இது பண்ணலாம். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டார் பார்த்தீங்களா கிருஷ்ணர். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு கிருஷ்ணர் கொண்டை சொல்லுவோம் இல்லையா, கிருஷ்ணருக்கு அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அழகான ஒரு கொண்டை இப்போ எப்படி பண்ணணும்னு கற்றுக் கொடுக்க போகிறேன். உள்ளன் நூல் இருக்குன்னா உள்ளன் நூல் இந்த மாதிரி ஒரு 4-5 ஸ்டெப் நீளமாக எடுத்துக்கோங்க. இதை நான் வந்து சிம்பிளாக இப்படி ரோல் பண்ணி இந்த மாதிரி கொண்டை கூட ரெடிமேடாக கிடைக்கிறது. பட் நாம் வந்து நம்மளே பண்ணும்போது ஈஸியாக பண்ணிடலாம். எவ்வளோ சைஸ் வேணுமோ நார்மல் முடியல இதை நம்ம பண்ணலாம். இது பண்ணிட்டு இது வந்து கொஞ்சம் அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி இது கொண்ட மாதிரி வரணும் இல்லையா. இது இப்போ சுத்தமாகவே கொஞ்சம் கம் போட்டுக்கணும். அப்போ தான் இது ஒட்டிக்கும். ஒட்டிட்டு எவ்வளோ சைஸ் கொண்டை வேணுமோ அந்த சைஸ் கொண்டை பாக்கி முடி கட் பண்ணிவிடுங்க. நம்ம இப்போ கிருஷ்ணர் கொண்டை ஒட்டலாம். இது ஒட்டி இருக்கு, அதுக்குள்ளே பார்த்துடலாம். இப்போ எங்கேயாவது ஜாயிண்ட் ஆகலைன்னா அங்கே மட்டும் கொஞ்சமாக கம் போட்டு இப்போ எக்ஸ்ட்ரா ஹேர் அன்ஈவனாக இருக்கிறது வந்து லாஸ்ட்டு ட்ரிம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கொண்டை பண்ணி கிருஷ்ணரோட ரைட் சைடு இப்போ இதில் ஒட்டியிருக்கோம் இல்லையா, இது ஒரு ஃபினிஷ்டு டால் இப்போ கையில் இருக்கா. இந்த இது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம சென்டரில் ரோல் பண்ணுறீங்க இல்லையா, அங்கங்கே கொஞ்சம் கம் போட்டுக்கோங்க. ஸோ ஒரு ட்ராப் கம் போட்டா அழகாக எடுத்தா இதை கொஞ்சம் அப்படி ப்ரொட்ரூட் பண்ணுற மாதிரி பண்ணால் அந்த கொண்ட மாதிரி வந்துடும். இப்போ இந்த இடத்துல இப்படி வச்சு இந்த இடத்துல உள்ள கம் போட்டு ஒட்டிடுங்க. க்ரியேட்டிவிட்டி திங்க் பண்ணிகிட்டே இருக்கணும். நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் அதில் வர பொம்மைகள் எப்படி இருக்குது, கேலண்டரில் நமக்கு கிருஷ்ணர் பொம்மைகள்லாம் வருது இல்லையா, அதில் எப்படி அலங்காரம் பண்ணியிருக்காங்க, அது பார்த்து அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இதை சுற்றி இப்போ இந்த ஸ்டோன் ஒட்டலாம். அப்புறம் இந்த க்ரௌன் ஆட் பண்ணணும். இந்த க்ரௌனை எப்படி வச்சு பின்னாடி இழுத்து கட்டிடுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சாச்சு. கிருஷ்ணராக வந்துட்டு வரப்போகிறாரு நான் செஞ்ச பொம்மையில். இதை வந்துட்டு கட்டிட்டா ஆல்மோஸ்ட் கிருஷ்ணர் மாதிரி தெரிவார்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிட்டார் பார்த்தீங்களா. 90% ரெடி பண்ணிட்டோம். சின்ன வேலைகள் தான். அவருக்கு அழகாக ஒரு கம்மல் போடுவோம். இந்த காதில் வந்து இயர் லோபில் வந்து ஓட்டை இருக்காது. இது பிளாஸ்டிக் டால் தானே, கொஞ்சம் டால்ஸில் இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது நீடில் ஷார்ப்பாக இதில் வச்சு இப்படி ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு என்ன பண்ணணும்னா அதில் கம் போடணும். இல்லைன்னா அந்த கம்மல் விழுந்துடும். ஏன்னா பேக்கில் இருக்கிற அந்த ரப்பர் இது இருக்கு இல்லையா, இது நம்ம போட முடியாது. ஸோ கம் போட்டுட்டு இது போடுங்க. அவ்வளோதான். அதே மாதிரி அந்த காற்று போட்டு நெக்ஸ்ட்டு கம்மல் போட்டோமா. இப்போ இந்த இது கிரீடம் போட்டிருக்கோம்ல, அது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அங்கேயும் ஒரு கம். என்னெல்லாம் ஐட்டம் நீங்கள் அப்படியே இருக்கணும், மூவ் ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதுங்கெல்லாம் கம் போட்டு ஒட்டிட்டா அது அப்படியே பர்மனெண்ட்டாக இருக்கும். ஓகேவா, கிருஷ்ணர் ரெடி. நம்ம ஹேர் ட்ரிம் பண்ணணும். இவர் அழகாக உட்கார கூட வைக்கலாம். இப்படி இது வந்து இந்த மாதிரி டால் வந்து லெக் மூவபிள். ஸோ இவருக்கு இன்னும் நிறைய ஜுவல்ஸ் போடலாம். நம்ம இங்கே வங்கி மாதிரி போடலாம். அலங்காரம் எல்லாம் எவ்வளோ நெக்லஸ் வேணாலும் போடலாம். இந்த இதை வந்து இப்படி இந்த இடத்துல ஒட்டுங்க. ஓகே, அழகாக இருக்காரு உங்கள் கிருஷ்ணர். இப்போ இந்த மாதிரி ஃபேன் நான் சொன்னேன் இல்லையா, இது கடையில் கிடைக்கும். கிடைக்கலன்னா ஏதாவது இப்போ நம்ம கட் பண்ணோம்ல இந்த வேஸ்ட்டு துணி, இதுலேயே இப்படி குட்டி ஃபேன் மாதிரி எப்படி பண்ண, நம்ம பேப்பர் ஃபேன் பண்ணுறோம் இல்லையா, மடிச்சு ஆமாம் இல்லைங்களா. இது நம்ம எல்லா இடத்துலையும் பார்டர் இருக்குன்னு இன்னும் அழகாக இருக்கும். இது உங்களுக்கு மாடலுக்கு இப்படி காமிச்சிருக்கேன். நம்ம இப்போ இது இருக்கிறதுனால இது வச்சுக்கலாம். கொஞ்சமாக இதில் கம் போட்டு இந்த இடத்துல இப்படி ஒட்டிடுங்க. இன்னும் இவருக்கு நிறைய எக்ஸ்ட்ரா நெக்லஸ் போடலாம். இந்த வங்கி ஒட்டலாம். இப்போ நான் இப்போ ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜில் வந்துட்டோம். இவருக்கு வந்து ஐப்ரோஸ், ஐஸ் அண்ட் லிப்ஸ் டிஃபைன் பண்ணோம். பிளாக் ஐலைனர் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஐலைனர், எனி ரெட் மார்க்கர் ஆர் பெயிண்ட் இருந்ததுன்னா பெயிண்ட் பண்ணலாம். இந்த ஃபேப்ரிக் பெயிண்ட் கிடைக்கிறது இல்லையா, அந்த பெயிண்ட் கூட பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். மெஹந்தி போடணும். அதெல்லாம் பண்ணியாச்சுன்னா கிருஷ்ணர் ரெடி. நான் ஐப்ரோ மட்டும் நான் உங்களுக்கு ட்ரா பண்ணிடுறேன். புதுசாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் அதை மட்டும் பேப்பரில் ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவேன். இப்போ நம்ம ஐப்ரோ எப்படி இருக்குது, இந்த மாதிரி பென்சிலில் ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ட்ராயிங் பக்கமே நான் போகாததுனால ஐஸ் மட்டும் மேம் வரைகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நோட்லையோ இல்லை பெனில்
நோட்லையோ இல்லை வந்துட்டு ரஃப்பாக வரைஞ்சிட்டு அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்துட்டு ரியலாக வரீங்க. ஏன்னா ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டு ஐ மட்டும் வந்துட்டு கரெக்டாக இல்லை அப்படின்னா கிருஷ்ணர் வந்துட்டு கிருஷ்ணர் மாதிரி வரமாட்டார். அப்புறம் கிருஷ்ணர்னு நம்ப வைக்க நம்ம போராட வேண்டியது இருக்கும். அதனால பென்சிலில் கூட ட்ரா பண்ணி ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு ரஃபாக ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன வந்துட்டு ஸோ இனிஷியலாக வந்துட்டு கற்றுக்கிறவங்க வந்துட்டு அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ எனக்கு ட்ராயிங் நல்லா வரும், இல்லை நான் ஆர்டிஸ்டா அப்படின்றவங்க அப்படியே பண்ணலாம். இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஐலைனர் இல்லையா, அப்படியே தப்பாக எடுத்துனா கூட வெட் டிஷ்யூ ஈரமான துணியை வச்சு தொடச்சா போயிடும். ஓகே, வெட் டிஷ்யூ வச்சு தப்பாக வரைஞ்சிட்டா கூட பண்ணிடலாம். ஆனால் பெர்மனன்ட் மார்க்கர் எதுவும் யூஸ் பண்ணிடக்கூடாது. அது பண்ணிட்டோம்னா கரெக்ட் பண்ண முடியாது. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து பெர்மனன்ட் மார்க்கர். இது ட்ரா பண்ணும்போது ஏதாவது தப்பாக எடுத்துன்னா அழிக்க முடியாது. இப்போ நான் வந்து இந்த கிருஷ்ணருக்கு லிப்ஸ் டிஃபைன் பண்ண போகிறேன். பெயிண்ட் பண்ணியும் வந்துட்டு கொடுப்பீங்களா? ஆமாம், அதாவது இந்த லிப்ஸ் டிப் இதெல்லாம் வந்து பெயிண்ட் பண்ணோம் வச்சுக்கோங்களேன், ஷைனிங் அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு அழகாக ஒரு யூ மாதிரி ஒரு பொட்டு வச்சிடலாம். பொட்டு வைக்கிறது கூட நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு ஸ்டிக்கர் பிந்தி கூட வாங்கி அவருக்கு ஒட்டிடலாம். இப்போ நான் இவருக்கு என்ன பண்ண போகிறேன், ஒரு சின்ன ஒரு பொட்டு ட்ரா பண்ணி எங்கேயாவது கம் எக்ஸ்ட்ரா எடுத்துனா கூட காஞ்சா எடுத்துடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்கள் கிருஷ்ணர் அழகாக இருக்காரா? மெஹந்தி எல்லாம் போட்டுக்கலாம், நெயில் பாலிஷ் போடலாம், நம்ம போடுற அதே நெயில் பாலிஷ் போடலாம். எதுவும் கிடைக்காத ஐட்டம்ஸ் இல்லை, எல்லாமே ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக கிடைக்கிற ஐட்டம்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கோம். ஹேர் மட்டும் நம்ம ஒட்டுமா அனீவனாக இருக்குன்னா லெவல் பண்ணிடலாம். இல்லை உங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு பியூட்டிஷியன் இருக்காங்கன்னா அவங்கள கூப்பிட்டு இந்த ஹேர் மட்டும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி கொடுங்கன்னா பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம லாங்காக வேணும்னாலும் லாங்காக வச்சுக்கலாம், ஷோல்டர் லெங்த் வரும் அப்படின்னா ஷோல்டர் லெங்த். ஆமாம், கிருஷ்ணருக்கு எப்போவுமே கொஞ்சம் அப்படி அந்த ஷோல்டர் லெங்த் இருக்கும். இப்போ நான் என்கிட்ட இருக்கிற இந்த மாதிரி ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா கேர்லி ஹேர் மாதிரி கூட கொண்டு வரலாம். இது வந்து அப்படியே அந்த ஹேர் வந்து அந்த கேர்லினஸ் கொடுக்கும். உள்ளன் நூல்லையே இந்த மாதிரி கேர்லினஸ், அந்த உள்ளன் நூல் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒரு சீப்பால் வாரி நீங்கள் வச்சுக்கோங்களேன், அது கேர்லியாக மாறிடும். இந்த கிருஷ்ணர் உட்கார வச்சுக்கோங்க. பாருங்க, ரொம்ப சிம்பிளாக எவ்வளோ அழகாக பண்ணிட்டோம். அந்த முதல்ல பார்த்த டாலுக்கும் இப்போ இருக்கிற டாலுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு பிகினர் லெவல் இல்லையா, அட்வான்ஸ் லெவல். இன்னும் எவ்வளோ அழகாக க்ரியேட்டிவாக எப்படி ஜுவல்ஸ் போடலாம், ஒரு இஸ்கானில் எப்படி கிருஷ்ணரை அலங்காரம் பண்ணுறாங்க அந்த பிக்சர் பார்த்துட்டு அதில் எப்படி ஜுவல்ஸ் போட்டிருக்காங்க, அதில் எப்படி வேஷ்டி கட்டியிருக்காங்க, அதில் எப்படி ராதைக்கு வந்து லெஹங்கா போட்டிருக்காங்க, அந்த மாதிரி பார்த்து நம்ம பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு இன்டர்மீடியட் லெவல் அட்வான்ஸ் லெவல் போக போக க்ரியேட்டிவிட்டி உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ பண்ண நமக்கே நம்மளோட ஐடியாஸ் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ இப்படி தான் கிருஷ்ணர் இருக்கணுன்ற அவசியம். பேசிக்காக சில விஷயங்கள் பண்ணிட்டு உங்களுக்கு வந்துட்டு கேர்லியே வச்சுக்கணும்னா நீங்கள் கேர்லி வச்சுக்கலாம், லாங் ஹேர் வச்சுக்கணும்னா லாங் ஹேர் வச்சுக்கலாம், இல்லை வந்துட்டு ஜுவல்ஸ் அதாவது இங்கே இதை கம் போட்டு ஒட்டுறது இல்லாமல் ஜுவல்ஸ் மாட்டிக்கணும், ஜுவல்ஸ் மாட்டிக்கலாம். அது வந்துட்டு உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். நமக்கு எப்படி கிருஷ்ணரை பார்த்தா அழகாக இருக்குமோ நம்ம செஞ்சுக்கலாம். நான் பிகினர் தான், ஒரு மேக்ஸிமம் ஒரு 20 minutesல நான் வந்து முடிச்சிட்டேன். மேம் இன்ஸ்ட்ரக்ட் பண்ண நான் முடிச்சிட்டேன். ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் கிருஷ்ண ஜெயந்தி வருது, உங்கள் வீட்டில் நீங்கள் கிருஷ்ணரை வந்துட்டு வாங்கணுன்ற அவசியம் இல்லை, நீங்களே வந்துட்டு செஞ்சு பார்த்து உங்கள் கிருஷ்ணரை நீங்கள் கொண்டாடலாம். நீங்கள் கிருஷ்ணரை செஞ்சு பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பெண்களுக்காக ஸ்பெஷலாக மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதில் லேடிஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதில் போஸ்ட் பண்ண போகிறாங்க. அதை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ் வாவ் தமிழா.